கண்மணி வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற மீதி போன எல்லா ஐடியா பத்தியும் ரெடி பண்ணிட்டு, டக்குன்னு ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்துக்கு போய் எல்லாத்துக்குமே வந்து பிரசன்ட் பண்றாங்க. அத வந்து அங்க இருக்கிறவங்கலாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு மதிய சாப்பாடுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனையில இருந்தா, ஏற்கனவே குடுத்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னடா பண்ணலாம் அப்படிங்கும்போது, இறைவனா பார்த்து உங்கள அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ பெரிய வார்த்தையில நீங்க சொல்ல வேணாம்ங்க. இந்த இடியாப்பம் வந்து கண்டிப்பா வந்து நான் சேல்ஸ்க்கு தான் பண்ணியிருந்தேன். பட் இன்னைக்கு எனக்கு வந்து பெரிய அளவுல சேல்ஸ் இல்ல. இருந்தாலும் இத வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ வந்து பிள்ளைகளுக்கு குடுத்தோம்னா அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ஏற்கனவே ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ல வந்து நான் பார்த்தேன். ஸோ அத தெரிஞ்சுட்டு தான் நான் இங்க வந்தீங்க. அதனால வந்து நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்றாங்க. அப்படி இல்லங்க மனசு இருந்தா போதும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த ஆசிரமத்துல உள்ளவங்க எல்லாருமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு வீடியோவ எடுத்து அவங்க வந்து ப்ரமோட் பண்றாங்க. இதெல்லாம் எனக்கு வேணாம்ங்க. நான் விளம்பரத்துக்குலாம் எதுவுமே பண்ணல அப்படின்றாங்க கண்மணி. உங்களுக்காக சொல்லலங்க. இத நாங்க வந்து இந்த மாரி ப்ரமோட் பண்ணோம்னா, அதாவது வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் மத்தவங்க பார்த்துட்டு செய்வாங்க. ஸோ இது எங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். அதனால தான். பட் நீங்க அத தப்பா நினைச்சுக்கிறாதீங்க அப்படின்றாங்க. கண்மணி அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேசல. அவங்க வந்து சரிங்க உங்களுக்கு இந்த விஷயத்துல ஒரு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. அதனால ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த வீடியோ வந்து அப்படியே வைரல் ஆகி நகர்ந்து முடிஞ்சுதுன்னா, நேரா அந்த வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா பாட்டி ராஜேஸ்வரி சந்தோஷமே படல. அவங்க ரொம்ப கோவமே படுறாங்க. கோவப்பட்டு மட்டும் இல்லாம அன்பா கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க. "டேய் உனக்கு அறிவே கிடையாதுடா. பார்றா நேத்து வந்தவ, அவ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம, என்னை அவமானப்படுத்திட்டு போனது மட்டும் இல்லாம, கிட்டத்தட்ட நம்ம வீட்ல ஏகப்பட்ட கம்பெனி லாஸ்லாம் பண்ணிட்டு போயிட்டா. போயும் கூட அவ வந்து அங்க வந்து எவ்வளவு ஹேப்பியா இருக்கான்னு பாரு. அவளோட இத பாரு. என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாரு. ஆனா நீ இந்த இருக்கிறியா? ஒண்ணுமே இல்லடா" அப்படின்னு சொல்லி அன்பா வைக்கிறாங்க. அன்பா வைக்கிற மட்டும் இல்ல, வீட்ல இருக்க மத்த எல்லாரையுமே வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை அன்புக்கு வந்துருது. ஆனா வந்து அன்புனால பேசவே முடியல. சிவகாமி வந்து சத்தம் போடுறாங்க. ஏங்க அவனை அமட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீ சும்மா இரு உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் பாரு நேத்து வந்து உள்ள வந்து எந்த அளவுக்கு வந்து பெரிய ப்ரோமோட் ஆகி பெரிய லெவல்ல போகணும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணா தானே நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கிற பிசினஸவே நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ஸோ அன்பனால ஒண்ணுமே பண்ண முடியல. ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுறாரு. அது வந்து அவருக்கு ஓவர் ஆயிருது. ஸோ வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஆவுன்னா இதைத்தான் பண்றான். பட் எதுவுமே பண்ண மாட்றான் அப்படிங்கிற மாரி எல்லாருமே தர்ம சங்கடம் அடையறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, கண்மணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்து வீட்ல இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு டயர்ட்னஸ் அதிகமாவே இருக்கு. அவங்க அம்மா வந்து செல்லமா வந்து, "ஏம்மா இந்த அளவுக்கு பண்ற? நம்ம வீட்ல நீ பிசினஸ் பண்ணக்கூடாதுல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டளவு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா அது ரீச் ஆகாதும்மா. என்னுடைய லைஃப்ல என்னுடைய லட்சியம் வந்து எனக்கு தடப்பட்டு போயிரும். ஸோ நான் இந்த உடம்பு வலி இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கல. எவ்வளோ தூரத்துக்கு உழைக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட லைஃபே நல்லாயிருக்கும். ஸோ நான் அத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவங்க அம்மாங்களுக்கு வந்து சந்தோஷமா இருந்து, இருந்தாலும் தன்னுடைய மகன் கஷ்டப்படுதே அப்படின்னு ஒரு வேதனை அவங்கள்ட்ட இருக்கு. பார்க்கலாம் கண்மணி இந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோ மட்டும் இல்லங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயும் அன்பு மட்டும் இல்ல, ஒரு பாசம், பரிவு எல்லாமே இருக்கு. ஸோ அவங்க பெரிய லெவலுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுல வந்து எவ்வித மாற்று கருத்தும் இல்ல. தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.